ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? எல்லா வகையிலும் தமிழ்நாடை வஞ்சிக்கும் செயலாக தொடர்ந்து நம்மளுக்கு வர வேண்டிய நிதி ₹1 வரை எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு காலத்தில் 35 பைசா கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை 29 பைசாவா ஆக்கிட்டேன்னு பெருமையோட பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள். நம்மளுக்கு கடன் எடுக்கிற எல்லையை தவறான கருவிகளை பயன்படுத்தி ரத்து செய்கிறார்கள். உலக வங்கி, ஆசிய டெவலப்மெண்ட் வங்கி, KfW, JICA என்ற நிறுவனங்களில் நம்ம சிறப்பாக செயல்படுறோம், நல்ல மாநிலம் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கடன்களை ரத்து செய்து கொடுக்கக்கூடாது என்று நிறுத்துறார்கள். பேரிடர் வந்தால் நம்மளுக்கு உதவி கேட்டால் ₹1 கொடுக்கறது இல்லை, நம்ம வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் சுருட்டி வச்சு. அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள்? நீங்கள் எல்லாம் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள். நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும், நாங்கள் சொல்ற தேர்விலால் தான், நீங்க நீட்டு தேர்விலால் தான் மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் மாநில பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை சென்னையில் வைத்துவிட்டு, கொடுக்கிறத படிக்கிறதுக்கு கூட திறனில்லாத ஒரு நபரை வைத்துவிட்டு, சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாம தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய், நான் நிதி அமைச்சராக இருக்கும்போது வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன், பல கோடி ரூபாய் முழு முறை இல்லாமல் எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க, எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்கே திணித்து இருக்கிறார்கள், நம்மை துன்புறுத்துறதுக்காகவே. இதையெல்லாம் மறைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் 7 வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த RTI ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது RTI ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக, இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், படித்த மாநிலத்தில், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலையெல்லாம் எவ்வளோ நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. பொய்யா சொல்லி தோல்வியை மறைக்கும் முயற்சியில் இருக்கும் இந்த ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் இந்தியாவுக்கும் ஜனநாயகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் படும் தோல்வியாக தான் நாம் கருத வேண்டும். இதுவரைக்கும் 10 ஆண்டுகளில் செய்யாததை இன்னொரு முறை கொடுங்க, இன்னும் 25 ஆண்டுகளில் நான் பண்ணி காமிக்கிறேன் என்கிறார் ஒரு பிரதமர். 10 ஆண்டுகளில் என்ன செய்தார்? இந்தியாவுடைய பொருளாதாரத்தை, தலா பொருளாதாரத்தை பங்களாதேஷுக்கு அடியில கொண்டு போய் வீழ்த்தி வைத்தார் இந்த பிரதமர். இவர் சொல்றாரு, இன்னும் எனக்கு 25 ஆண்டுகள் கொடுங்கன்ற. உத்தரப்பிரதேசம் அவ்வளோ சிறப்பாக வளர்கிறது என்றார்கள். உத்தரப்பிரதேசோடைய தனிநபர் உற்பத்தி பாகிஸ்தானோட கம்மியா இருக்கு. இவங்க சொல்றாங்க, நாங்க தான் சிறப்பா அரசாங்கம் நடத்துறோம், இந்தியாவிலேயே 2வது. இந்த தேர்தல் பத்திரம் என்ற உலகத்திலேயே மகா ஊழலை உருவாக்கி, அது மூலம் ஊழலை நிர்வாகப்படுத்தி CBI, IT, ED எல்லாம் வைத்து அரசியலுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் மட்டும் நடத்துற ஒரு அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம்.